ஏய் பர்ஸ்ல வச்சிருந்த 2000 என்ன பண்ண? அதையும் எடுத்துட்டு போய் குடிச்சிட்டியா? அப்புறம் காசு வச்சிருந்த கோட்டை கடை போறாங்க மூடிட்டு நீ எல்லாம் விளங்கவே மாட்டடா. சீ. ஏமா வெளியே வாமா. என்னம்மா லோன் கேட்டு ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டா? என்ன பார்த்தா இழுச்சாம ஏத்துறதா உனக்கு? அண்ணே உங்களுக்கு கொடுக்க தானே காசு எடுத்து வச்சிருந்தேன், கொஞ்சம் செலவாயிருச்சுனே. செலவாயிடுச்சா? என்ன செலவு பண்ண நீ? யாரா 8 மணி நாய் மாதிரி கத்திட்டு இருக்கா? இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என் காசு வரணும். இல்ல படுக்கிறதுக்கு இடமே கிடைக்கலடா. குடிச்சு ஏன் கிளம்பி நீ படுத்திருக்க? மேல கை வைக்கிறியா? உனக்கு அவ்வளவுதான். அவ்வளவுதானா? ஏய் இங்க வாடா, அவனை தூக்கு. ஏய் மனது கடுத்துறமா நீங்க எடுத்துறீங்களா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. ஆமா ஒரு பெரிய புடுங்கி. போடா. ஏய் ரேஷன்கள்ல என்னன்னா பதிக்க வச்சிட்டீங்களா? நான் முதல்ல கேஸ் போட்டு உள்ள தள்ளணும்னே. ஏய் ஃபோன் போடா ஸ்டேஷனுக்கு. நான் அப்பா சம்பளம் கொடுத்தாங்களா இல்லையா? ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். நாளைக்கு கட்டிடலாம் பாப்பா. நாளைக்கும் கட்டலன்னா ஸ்கூலுக்குள்ள விட மாட்டேன். ஏய் அம்மா அப்பா கீழே படுத்திருக்காங்க. என்ன ஆச்சு? ஏன் அடிக்கிறீங்க? நீ யாருமா முத? அண்ணா நான் அவரோட ஒய்ஃப். நான் ஏன் அடிக்கிறீங்க? ஒய்ஃபா? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? குடிச்சு வந்து கிளம்பி படுத்து கிடக்கான். நே ஸ்டேஷன்ல சொல்லிட்டு என்ன 10 நிமிஷத்துல வந்துருவாங்களா? அண்ணே ஸ்டேஷன்லாம் வேணானே, ப்ளீஸ் நீ விட்டுருங்கண்ணே. அப்படிலாம் ஒன்னும் ஒட்ட முடியாது. நீ போ, நான் பாத்துக்கிறேன். அண்ணே ப்ளீஸ் நீ கெஞ்சி கேக்குறேனே. ஆல்ரெடி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குனே. நிறைய பிரச்சனை போயிட்டு அம்மா எங்களை பார்த்தா என்ன? அது யாரும் உன் பொண்ணாமா? கூட்டு போமா. தயவு செஞ்சு எந்திரிச்சு தொலைடா, மானத்தை வாங்காத. மேடம் போலீஸ் மேடம் என் மேல கை வைக்காதீங்க. நான் யாருன்னு தெரியுங்க. பொண்ணுங்களை ரேப் பண்றான்னு போய் கேஸ்லாம் போடக்கூடாது. ஆமா இப்ப அது ஒண்ணுதான் கேடு. மூடிட்டு வாடா. அப்பா ஏன்பா தினமும் குடிக்கிற? இப்பெல்லாம் நீ கூட சரியாவே பேசுறது இல்லப்பா. அன்னைக்கு நாங்க வெளில போயிருந்தோம், என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நம்ம பண கஷ்டம்ன்ற புருஷ வேலை சரியில்லைன்ற உடனே நம்ம எப்படிமா லோன் தருது? வேலைக்கும் சரியா போக மாட்டாரு சார். போனாலும் சம்பளத்தை வீட்டுல கொடுக்க மாட்டாரு. எல்லாம் நிறைய பேர் அப்படிதாம்மா இருக்கானுங்க. லவ் பண்றப்ப பார்க்கு பீச்சுன்னு சுத்த வேண்டியது, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒயின் ஷாப்பு பாருன்னு சுத்த வேண்டியது. இப்படியே இருந்தனா கடைசி சிங்கி அடிக்க வேண்டியதுதான். ஒண்ணு அவனை திருத்தி ஒழுங்கா வேலைக்கு போகவை, இல்ல டைவர்ஸ் பண்ணி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க. என்ன சார் இப்படி பேசுறீங்க? புருஷன் சரியில்லை குடிகாரனா 2வது கல்யாணம் பண்ணிக்கணுமா? அப்படி பார்த்தா நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பொண்ணுங்க 2வது கல்யாணம் தான் சார் பண்ணிக்கணும். எனக்கு இன்னொரு அப்பாலாம் வேணாம்ப்பா. ப்ரோ வீட்டில் வேறு ஒய்ஃப் வேணான்ட்டு போயிட்டா ப்ரோ. வேலையும் போயிடுச்சு. எனக்கான ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா ப்ரோ? நான் என்ன ப்ரோ பண்ணணும்? ப்ரோ நான் முன்னப்பின குடிச்சு பழக்கம் இல்லை ப்ரோ. ஒயின் ஷாப்பில் உங்களை அடிக்கடி பார்த்துருக்கேன் ப்ரோ. சாரி ப்ரோ, நான் குடிக்கிறத விட்டுட்டேன் ப்ரோ. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ வாங்க ப்ரோ. இந்த ஒன் டைம் மட்டும் ப்ரோ. வாழ்க்கையே போச்சு ப்ரோ. வெறும் பையனு கட்டம் பொண்டாட்டி விட்டு போயிட்டா ப்ரோ. என்ன பாபா தூங்கலையா? அம்மா அம்மா எந்திரிமா, அப்பா திரும்ப குடிச்சிட்டு வந்துட்டாங்கம்மா. எந்திரிமா. ஏய் அதான் கட்டான்னு சொல்றாங்க. தூங்குறேன், அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு. அம்மா அவர் கத்திட்டே இருக்காங்கம்மா, வெளில வந்து என்னன்னு பாருமா. அது தூங்கிட்டு வா, கத்தா விடு. அம்மா எந்திரிமா. ஏமா எந்திரிக்கவே மாட்டேன்? இந்த ஒரு குடும்பத்தில் மட்டும் இப்படி நடக்கலை, நம்ம நாட்டில் நிறைய குடும்பத்தில் இந்த மாதிரி தான் நடக்குது. தமிழக மக்களே கொஞ்சம் சிந்திங்க.